Hello students, welcome to our YouTube channel. SSC MTS exams கான vacancy பாத்தீங்கன்னா 6000 increase பண்ணிருக்காங்க and exams க்கு apply பண்ற date பாத்தீங்கன்னா extend பண்ணிருக்காங்க. இது ரெண்டு information பத்தின details தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். So MTS exams க்கு prepare பண்ணிட்டு இருக்கவங்களும் apply பண்ணாம இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களும் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. MTS exams கான notification பாத்தீங்கன்னா last month 27th வந்து வந்துருச்சு. அந்த டைம் பாத்தீங்கன்னா வேகன்சியா எவ்வளவு ரிப்போர்ட் பண்ணிருந்தாங்கன்னா 4887 வேகன்சியா பாத்தீங்கன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல வேகன்சியா ரிப்போர்ட் பண்ணிருந்தாங்க. இப்போ அந்த வேகன்சி பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6144 வேகன்சி பாத்தீங்கன்னா எம்டிஎஸ்க்கு மட்டுமே இருக்கு. ஸ்டேட் வைஸ் அதாவது தமிழ்நாடுக்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு, கேரளாக்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு, ஆந்திர பிரதேஷ்க்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு, தெலுங்கானாக்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு, இந்த மாதிரியான வேகன்சி எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் எஸ்எஸ்சி ரிலீஸ் பண்ணல. அது ரிலீஸ் பண்றதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். இப்போ வரைக்கும் எம்டிஎஸ் ஓட வேகன்சி நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எம்டிஎஸ் போஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்றவங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் டைம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவல்தாரில் 3400 வேகன்சி, எம்டிஎஸ்ல எவ்வளவு வேகன்சி இருக்கு. இப்போ எம்டிஎஸ் ஓட வேகன்சி 6000 பிளஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி இதுல 3000 இருக்குங்கிறப்போ டோட்டல் வேகன்சி இந்த டைம் 9000 வேகன்சி வந்திருக்கு. எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறவங்க, ஹவல்தார்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண டேட்டையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் இந்த டே அதாவது ஜூலை 31 தான் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டா எஸ்சி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஆனால் லாஸ்ட் மினிட்ல நிறைய சர்வர் இஷ்யூ இருந்திருக்கு, நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் இருந்ததுனால டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 3. இந்த டேட்டு நைட்டு 11 o'clock நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணி ஆயிருக்கணும். இன்னும் அப்ளை பண்ணாமல் இருக்கிறீங்க, சர்வர் பிஸினால இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோங்க, சீக்கிரமா அப்ளை பண்ணிடுங்க. இதுதான் லாஸ்ட் டேட்டு ஆகஸ்ட் 3. ஓகேவா? அப்ளை பண்ணுறதுக்கான டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதுனால ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூஷியல் டேட்டாவும் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க எஸ்எஸ்சி. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அப்ளை பண்ணிட்டு நான் ஆல்ரெடி ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணும், இல்லை ஒரு டீட்டெயிலை தப்பாக கொடுத்துட்டேன் அதை நான் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். அகைன் நியூ ஃபார்ம்லாம் போட முடியாது. நீங்கள் ஆகஸ்ட் 16 and 17 இந்த 2 நாள் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த டைம் நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸை சரி பண்ணிக்கிட முடியும். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக அக்டோபர் அண்ட் நவம்பரில் கண்டக்ட் பண்ணுறதா ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்காங்க. இன்ன வரைக்கும் டேட் என்னங்கிறது ரிலீஸ் பண்ணல. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிட்டு இருக்க சில சுச்சுவேஷனை பொறுத்து பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2nd or 3rd வீக்கு சிஜிலாக இருக்கட்டும், எம்டிஎஸ்ஸாக இருக்கட்டும் எக்ஸாம் டேட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகஸ்டோட 2nd or 3rd வீக்கில். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க உங்கள் ஸ்டடீஸில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எல்லா விதமான அஃபிஷியல் அப்டேட்டும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். டெலிகிராமில் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராமோட லிங்க் இருக்குது, அதுலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் ஃப்ரீ பிடிஎஃப், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது எல்லாமே ஷேர் பண்ணுவோம். அண்ட் எக்ஸாம்ஸோட அப்டேட்ஸை அங்கே ஃபஸ்ட்டாக அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதையுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் 6000 வேகன்சிஸில் ஒரு எம்டிஎஸ் போஸ்ட் நீங்கள் எடுக்கிறதுக்கு ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.